பேரண்ட்ஸுன்ற ரோல். என்னென்னு சொன்னால் நானும் ஒரு பேரன். அப்போ எனக்கு தெரியும் எப்படி ஒரு பேரண்ட்ஸ் ரோல் வந்து லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு ரோல். நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பெரும்பாலான பேரண்ட்ஸ் விரும்புவோம். ஆனால் பெரும்பாலான பேரண்ட்ஸ் பிள்ளைகள் தங்களையே மாதிரி வளரணும்னு யோசிப்பேன். தங்களையே மாதிரி தாங்கள் என்ன விரும்பினமோ அதை வாழணும்ட்டு. சில பேர் வந்து தங்களுக்கு என்னென்ன ஆசைகள் நிறைவேறையிலையோ அதை பிள்ளைகளுக்கு திணிப்பினோம். சில பேர் வந்து தங்களோட கலாச்சாரங்கள் தங்கள் முறைகளை பிள்ளைகள் பயன்படுத்தியில் பின்பற்றலைன்றோடனே பிள்ளைகளோட சண்டை பிடிப்பினோம், ஜட்ஜ் பண்ணுவினோம், அவைக்குள்ள ரிலேஷன்ஷிப் பிரச்சனை. சில நேரங்களில் சில பேரண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் தண்டிக்கிற அளவுக்கு கூட போவினோம். அவைன்ற பெர்ஸ்பெக்டிவ் லைஃப் வந்து தாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுற மூலம் நாங்கள் வந்து பிள்ளைகளில் இந்த லைஃப்பை நாங்கள் நல்லா கொண்டு வரலாம். அதுதான் அந்த பேரண்ட்ஸோட உண்மையான இன்டென்ஷன். ஆனால் அந்த இன்டென்ஷன் எந்த நேரம் ஒர்க் பண்ணுவோம். இது நாங்கள் யோசிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த உலகத்தில் வளர்க்குறதுக்கு அதாவது வளர்றதுக்கு ஹெல்ப் வேணும். அது இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பிள்ளையும் பேரண்ட்ஸின் அன்பு தேவை, பேரண்ட்ஸின் கைடன்ஸ் தேவை. ஆனால் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சோல் தனது பிளான் இருக்கு, அந்த பிள்ளைக்கு தனி பிளான் இருக்கு. உங்களோட பிளான் அந்த பிள்ளைன்ற பிளானோட ஒத்து போகணுமெண்டு இல்லை. இப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்களென்றால் இன்னும் ஒரு உங்களோட பிளானை உங்களோட பிள்ளைன்ற பிளானுக்குள்ளே வந்தது ஃபங்க்ஷன் ஆகாது. அதுவும் தாய் தகப்பன் தனியாக மைண்டில் வாழ்கிற ஆக்கலண்டா பிள்ளைன்ற லைஃப் வந்து சரியான சோட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிள்ளைக்கு தேவையானது எப்படி இந்த உலகத்தை நாங்கள் கையாளுறதுன்றதான். அதுக்கு மேலே பிள்ளைக்கு உண்மையில இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. பிள்ளைன்ற இன்டெலிஜென்ட் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த இன்டெலிஜென்ட்டை வெளியால் கொண்டு வர வேணும். அதுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யணுன்றதை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் எங்களோட விருப்பங்களை திணிச்சு நீ டாக்டராக தான் வரணும், நீ இன்ஜினியராக வரணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ அப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் சொல்லும்போது நாங்கள் பிள்ளைகளை திணிக்கிறோம். எங்களோட நம்பிக்கைகளை, எங்களோட எண்ணங்களை, எங்களோட விருப்பங்களை திணிக்கிறோம். பிள்ளைய நாங்கள் எங்களோட சந்தோஷத்துக்கு கருவியாக பயன்படுத்துகிறோம். பிள்ளைக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும், பிள்ளைக்கு வந்து ஒரு சோல் இருக்குன்றது நாங்கள் யோசிக்கணும். அந்த சோலுக்கு ஒரு பிளான் இருக்கு. அப்போ நீங்கள் பிள்ளையை திணிக்க பிள்ளை சில நேரம் அந்த சோல் பிளானில் உங்களேருந்து விளத்த சொல்லும். அப்போ தாய் தகப்பன் கவலைக்குள்ளே போயிட்டீங்க. அது எப்போ பிள்ளைய நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன்னு பிள்ளைக்கு ஒரு கில்ட் ஃபீலிங்களை கொண்டு வர்றது. அது கன பேரண்ட்ஸ் செய்யல. நான் வேலை செய்த கண்ணுக்கு பேரண்ட்ஸ் இந்த அறிவில் வச்சு சொல்கிறேன், நாங்கள் பிள்ளைகளுக்கு கில்ட்டை கொடுக்கக்கூடாது. இது வந்து எங்களோட பிளான். நாங்கள் ஒரு பிள்ளையை வளர்க்குறோம், ஆனால் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அது எங்களுக்குள்ளால் வந்த சோலே தவிர எங்களோட சோல் இல்லை. எங்களோட சோல் இல்லை, ஆனால் எங்களுக்குள்ளால் வந்த சோல். இந்த டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிள்ளைய அதாக வளர்கிறதுக்கு உதவி செய்வீங்க. அதாக வளரும்போது நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு பிள்ளையோட ஸ்கூல் போகுது மாறப்போகுது. இப்போ எனக்கு என்னுடைய மூத்த மகன் இந்த ஸ்கூலு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இங்கே படிக்கிறான், இங்கிலீஷ் மீடியத்தில். அதில் இருந்து அவனை வந்து இன்னும் ஒரு ஸ்கூல் ஒன்றுக்கு போகணும், அட்வான்ஸ் லெவலுக்கு. அப்போ வந்து என்னகிட்ட கேட்டேன், அப்போ வந்து அவன் ஸ்கூல் சூஸ் பண்ணுறது சரியான கஷ்டப்பட்டு உண்டு. ஏன்னா அவன் வந்து இந்த ஸ்கூலுக்கும் போகக்கூடிய ரிசல்ட்ஸ் எடுத்தவன், ஆனால் ஆளுக்குள்ள டவுட்டுகள். அப்போ நான் ஏஞ்சல்ஸை கேட்டேன், இந்த ஸ்கூல் இவருக்கு சாய்ஸ் நல்லது. ஏஞ்சல் சொல்லிச்சுன்னா இந்த ஒரு ஸ்கூல் உண்டு இங்கே ஃபேமஸான ஸ்கூல். அப்போ நான் அந்த ஸ்கூலை மனதில் நினச்சிட்டு நான் பிள்ளைக்கு சொல்லிடல. நான் சொன்னேன், நீயே சாய்ஸ் பண்ணு, உனக்கு தெரியும், உனக்குள்ளே அந்த இது இருக்குது, நீ கேள், எனக்கு எது விருப்பம், நீ படிக்க கேட்டுட்டு படுனேன், உனக்கு எது விருப்பம், உனக்கு எது கைடன்ஸ் பண்ணப்படுது,
பிறகு என்னென்னு பார்த்தால் அவன் சூஸ் பண்ணதான் ஏஞ்சல் சொன்னதுமா இருந்துச்சு. அப்போ என்ன காரணம், அவருக்குள்ளே இருக்குது அந்த இது, அது சரியான இடத்துக்கு போகணுமெண்டா அவனுக்குள்ளே அது களியாட்டி கொண்டு போகணும். நான் எத்தனையோ வகையில் பார்த்துருக்கேன். அவன் இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து அவன் ஸ்வீடிஷுக்கு படிக்க போகிறான்னு கேட்டான். நான் ஓமண்டி விட்டுட்டேன். ஏன்னு சொன்னால் வெரி இம்பார்ட்டன்ட், நாங்கள் இங்கிலீஷ் தான் நல்லது, ஸ்வீடிஷ் சரியில்லை, நீ இங்கிலீஷ்லாம் படிக்கணுமென்று நான் மாற்றினேன்டா பிள்ளைன்ற விருப்பப்படி போயினா சில நேரம் சோழின்ற பிளான் படி அந்த ஸ்வீடிஷில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு வகையில் கார்ம கனெக்ஷனாக இருக்கலாம், ஒரு வகையில் அவனுக்கு வழிகாட்டுற ஆக்கள் அதுக்குள்ள வந்து சரியிடலாம், அதுக்குள்ள அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அது அவனோட பிளானாக இருக்கலாம். அப்போ நான் இப்போ இருந்து கொண்டு நீ ஸ்வீடிஷுக்கு போகக்கூடாது, நீ இங்கிலீஷை தான் படிக்கணும், நீ இங்கிலீஷில் தான் படித்த, நீ இவ்வளோ காலம் உனக்கு இங்கிலீஷ் தான் அந்த வேறு இடங்களுக்கு போக உதவி செய்யும், அப்படி இப்படின்னு எனக்கு சொல்லலாம். ஆனால் அதால் பிள்ளைக்கு எந்த நன்மையும் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டணுமே தவிர, நாங்கள் வழிகாட்டியை தவிர நாங்கள் அவன் வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை எங்களோட கலாச்சாரத்தில். பிறகு நான் பார்த்தேன் என்னன்னு சொன்னால் பயம் கூடின பேரண்ட்ஸ் வந்து பயத்திலான் பிள்ளைகளை ஜட்ஜ் பண்ணுறது, சந்தேகப்படுறது, பிள்ளைகளுக்குள்ளே போய் பிள்ளைகளோட சாமானை பார்க்குறது, ஆடியோக்களை பார்க்குறது, அவங்க கடிதங்களை வாசிக்கிறது, அவையை பற்றி இந்த நேரம் சந்தேகம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. நீங்கள் உங்களோட பிள்ளைகளை நம்பணும். நீங்கள் இவ்வளவு சந்தேகப்பட்டாங்கன்னா, இவ்வளவு ஒழிச்சு பார்த்தாங்கன்னா உங்களால் பிள்ளை செய்கிறத மறைக்கலாது. ஆனால் பிள்ளைன்ற ஆட்டிடியூட் மாறுது, பிள்ளை ஏதாவது ஒரு பிள்ளைய பழக்கத்தில் போகுதுன்னா நீங்கள் கட்டான கவனிக்கலாம். அது வரைக்கும் பிள்ளைய கொஞ்சம் ஃப்ரீயாக விட வேணும். பிள்ளைய ஃப்ரீயாக விட வேணும். ஹெல்ப்பை நீங்கள் எப்பவும் கேட்கலாம். கடவுளுடைய ஹெல்ப்பை நீங்கள் எப்பவும் கேட்கலாம். ஏஞ்சல்ஸ் ஹெல்ப்பை நீங்கள் எப்பவும் கேட்கலாம். பிள்ளைகளுக்கு ஒரு பயப்படுற தாயை விட, கவலைப்பட்டு உருளிப்படுற, அதாவது டென்ஷன் ஆகிற தாயை விட உண்மையாக பிள்ளையை நம்பி உதவியை கேட்குற தாய் பிள்ளைக்கு நிறைய உதவி செய்கிறார். என்னது எனர்ஜி லெவலில் ஒவ்வொரு தரம் உருவாக்குற எனர்ஜி ஆரை சுற்றியோ அவையை பாதிக்குது. நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை உங்களோட பிள்ளையை சுற்றி உருவாக்கினீங்கன்னா அது உங்களோட பிள்ளையை பாதிக்குது. ஆனால் நீங்கள் பிள்ளையில நம்பிக்கையை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு வரும். அடுத்தது பேரண்ட்ஸ் ரோடில் இன்னும் ஒரு விஷயம், கல்யாணம் செய்த பிள்ளைய கூட சில தாய் தப்பன் விட மாட்டேன். அவன் அடிக்கிறது, டெலிஃபோன் அடிக்கிறது, அட்வைஸ் சொல்கிறது, எல்லா விஷயம் தான் அறிய வேணும், குடும்பத்தில் போகிறது, ஹெங்க போ எல்லாத்தையும். அது வந்து என்ன நடக்குமெண்டா பிள்ளை தன் லைஃப்பை கொண்டு போக மாட்டுது. பிள்ளைக்கு குற்ற உணர்வு, அம்மா ஃபோன் பண்ணுறா நான் எடுக்க அப்படியில்லாது, அம்மா ஃபோன் பண்ணுறா, அம்மா சொல்கிறா, இங்கே என் ஹஸ்பண்ட் ஒன்று சொல்கிறா, அம்மா இன்னும் ஒன்று சொல்கிறா. அப்போ பிள்ளைக்கு ஒரே கன்ஃபியூஸ்ட். பேருந்து பிள்ளை ஒன்று செய்யலை, கேட்கல, சொல்ல இல்லைன்னா அதை பேருந்து வச்சு கதைக்கிறது. சந்தர்ப்பத்தில் வச்சு நான் இப்படி கஷ்டப்பட்டேன்னா அப்படி கஷ்டப்பட்டேன்னா அப்படி வளர்த்தேன் இப்படி. இது வந்து என்னென்னா நாங்கள் பேரண்ட்ஸ் ரோலை எங்களோட ஐடென்டிட்டியாக எடுக்கிறோம். பேரண்ட்ஸ் வந்து எப்போ நாங்கள் வளர்த்து முடித்து பிள்ளை தண்டைப்பால் இயலுமோ அப்போ விட்டுடணும். கஷ்டம், சரியான கஷ்டமான ஒரு விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு சொன்னால் நான் உண்மையிலே என்னோட இப்படியான வர பேரண்ட்ஸ் சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நாங்கள் சின்ன இருந்து வளர்க்குறோம். அப்போ எங்களுக்கு பிள்ளை வந்து எங்களோட பிள்ளைன்ற ஒரு எண்ணம். ஆனால் இதுதான் ஈகோ. இந்த ஈகோன்ற ரோல் வந்து அட்டாச்மெண்ட். உண்மையான பிள்ளைய நீங்கள் வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. பிள்ளையில அன்பு வச்சு அதுக்கு எல்லாம் தெரிஞ்ச சோல், உங்களோட பிள்ளையாக இருந்தாலும் அது ஒரு வளர்ந்த சோல். அப்போ அதுக்கு நீங்கள் அது கல்யாணம் செய்தோன்னு அதுன்ற பாடலில் விட்டுறணும். அது உங்களோட ஐடென்டிட்டியை பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. நாங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் ஏர், அப்பா இல்லைன்னா நாங்கள் ஏர்ன்ற ஒரு பிரச்சனை பிள்ளைய கல்யாணம் செய்து போகணுன்னு வருது ஆக்களுக்கு. அப்போ அவைக்கு சில பேர் டிப்ரெஷனுக்கு கூட போயிடும். சில பேர் வந்து ஓவர் அட்டாச்மெண்ட் பிள்ளைகளில் அப்போ இந்த நேரம் அடிக்கிறது, கிடைச்ச கொடுக்குறது, கடைசியில் பிள்ளை வெறுக்க தொடங்கிவிடுவான். இனிமேல் சரி விட்டு வராதான்னு. அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் சரியான கவலைக்குள்ள இவ போயிடுவிதான். அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் எங்களோட ஐடென்டிட்டியை இது எங்களோட ஒரு பகுதி, லைஃபிൻ്റെ ஒரு பகுதி. இது இல்லை எங்களோட லைஃப்.
இது வாழ்க்கையின் ஒரு பகுதி. இப்போ பிள்ளை தானே கிளாரா பண்ணும், இல்லையே நாங்கள் விட்டுருவோம். அப்படி நாங்கள் ஒரு மைண்ட் செட்டை எங்களுக்குள்ள நாங்கள் உருவாக்கவே வேணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். இல்லை உங்களுக்குன்னு ஒரு சோல் கனெக்ஷன், சோல் பார்த்திருக்கு. அப்போ நீங்கள் இதை செய்து முடிஞ்சு உங்களோட ஆத்மாவை பற்றி நீங்கள் தேட தொடங்குவோம். உங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்களை நீங்கள் எழுதலாம். எழுதுவதன் மூலம் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இந்த பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் செய்து போகணுன்னு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இந்த பிள்ளைக்கு சொல்லு கேட்காத நேரம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இப்படியான கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். எப்பவும் கடவுளையும் ஏஞ்சல்ஸையும் ஹெல்ப் கேளுங்க. ஹெல்ப் கேட்டுக்கொண்டு உங்களை நீங்கள் உணர்ந்து பிள்ளைகளோட வாழ்க்கையை நாங்கள் ஒரு வழிகாட்டியாக கொண்டு போய் இந்த சோல் சந்தோஷமான எனர்ஜிக்குள்ள போக நாங்கள் எல்லாரும் உதவி செய்யலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனது வெப்சைட் ஞானாருத்திரன்.comக்கு செல்லுங்களேன். மற்ற வீடியோக்கள் பார்க்கணுமெண்டா எனது சேனல், யூடியூப் சேனல் அல்லது எனது வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப் சேனல் ஞானாருத்திரனில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.